ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போறோம்னா செட்டிநாடு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். அங்கே எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்க போறோம். அதுக்கு வந்து பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய் இது மூணு சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பொடியாக அரைச்சிக்கலாம். வறுத்த மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். வந்து மராட்டி மக்கு, அப்புறம் பட்டை, பிரியாணி இலை, கடற்பாசி, நட்சத்திரப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். வந்து 4 பச்சை மிளகாய், 300 கிராம் வந்து வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டோன்னே தக்காளி வந்து 200 கிராம் வெட்டி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெங்காய தக்காளி புதினா எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு சிக்கன் சேர்த்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். முக்கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ படி. இதில் வந்து நாங்கள் அரிசி வந்து எடுத்துருக்கோம். 1 ஃபுல்லாக போட்டு பாதி போட்டிருக்கோம். அதனால் வந்து 3 ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கலாம். வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு முடிக்கலாம். ஒரு கொதி கொதிச்ச உடனே அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம்.
வந்து தட்டு போட்டு முடியலாம். லெமன் பாதி ஊற்றிடலாம். தட்டு போட்டு முடிச்சிடலாம். தம் போட்டுடலாம். சுடு தண்ணி காய வச்சிருக்கோம், அதை வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து தம் போட்டு தண்ணி எடுத்து செட்டிநாடு சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்கு. செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம பார்த்து எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு. அரிசியெல்லாம்